ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ மக்காச்சோளத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மக்காச்சோளத்தின் அறிவியல் பெயர் என்னென்னா ஜியாமாஸ். இது உலகம் முழுவதும் பயிரிடப்படும் ஒரு உணவு தானியமாகும். மக்காச்சோளம் ஒரு சிறுதானிய வகையை சார்ந்தது. இதன் வாழ்வு காலம் எவ்வளோ நாள்னா 90 நாள் முதல் 120 நாட்கள் வரை தான். மக்காச்சோளத்தில் பல்வேறு வகைகள் இருக்குது. என்னென்ன வகைனா மாவு மக்காச்சோளம், கடினமான மக்காச்சோளம், பசைய மக்காச்சோளம், பாப்கார்ன் மக்காச்சோளம், இனிப்பு மக்காச்சோளம், மெழுகு மக்காச்சோளம், மினி மக்காச்சோளம், குறைந்த அளவு புரதம் கொண்ட மக்காச்சோளம் என பல்வேறு வகைகள் உள்ளன. நாம் இப்போ மக்காச்சோளத்திலே மாவு மக்காச்சோளத்தை பற்றி பார்க்கலாம். இதோடைய பெயர் என்னென்னா KMH 8333. இது மாவு மக்காச்சோளத்தோட ரகத்தின் பெயர். இந்த மாவு மக்காச்சோளம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விளைச்சல் தரும்னா 40 மூட்டை தருங்க. அதை எப்படி பயிரிடணும், எந்த முறையில் அதுக்கு என்னென்ன உரம் வைக்கணும், எந்த நேரத்தில் என்ன மருந்து அடிக்கணும், கொரோனா மருந்து எப்போ வைக்கணுன்றதை பற்றி பார்க்கலாங்க. இப்போ கால் ஓட்டி சோளம் ஊனிட்டோங்க. சோளம் ஊன பிறகு 3 நாள் கழித்து களைக்கொல்லி அடிக்கணும். ஏன்னாக்கா இதுக்கு களை வெட்ட மாட்டாங்க, பில்லு அதிகமாக இருக்கும். அதனால் களைக்கொல்லி மருந்து அடித்தா பில்லுலாம் செத்துடுங்க. சோளப்பயிர் வர்றதுக்கு முன்னாடியே, முளைஞ்சி வர்றதுக்கு முன்னாடியே இந்த களைக்கொல்லி அடிச்சிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சோளப்பயிர் சாகாதுங்க, பில்லு மட்டும் செத்துருங்க. அதனால் களைக்கொல்லி அடிக்கிறாங்க. சோளம் ஊனி 8 நாளிலேயே முளைப்பு செடியோட அந்த இலைகள் வருங்க. ஆரம்ப ஸ்டேஜ் அந்த 2 இலை விடுங்க. 2 இலை வந்த உடனேயே ஒரு தீனி வச்சு ஒரு தண்ணி கட்டிட்டிங்கனாக்கா நல்லா வளர்ந்து வந்துருங்க. ஒரு 2 வாரத்திலேயே செடி 2 அடிக்கு வளர்ந்து வந்துருங்க. அதுக்கப்புறம் பூச்சி வைக்குங்க. அதில் குருணா பூச்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு குருணா மருந்து வைக்கணுங்க. அந்த மருந்து வச்சோம்னாக்கா அந்த பூச்சி செத்துடுங்க. நல்லா செடி வளர்ந்து வருங்க. அதுக்கப்புறம் தீனி வைக்கணும், மருந்து அடிக்கணும், தண்ணி பாய்ச்சணும். இந்த வேலை தாங்க நமக்கு 50 நாள் இந்த சோளப்பயிரில் இருக்கும். களைலாம் வெட்ட தேவையில்லைங்க. மற்ற பயிருக்கெலாம் மல்லாட்டைக்கெலாம் களை வெட்டணும், ஆனால் சோளத்துக்கெலாம் களை வெட்ட தேவையில்லை. மருந்து அடிக்கணும், குருணா மருந்து வைக்கணும், தீனி வைக்கணும், தண்ணி பாய்ச்சணுங்க. இது மட்டும்தாங்க இந்த 50 நாளைக்குமே சோளத்துக்கான வேலை. இந்த 50 நாள் முடிஞ்ச பிறகு கதிர் வச்சிடுங்க. சோளத்தில் கதிர் வச்சு 90 நாள்லேருந்து 120 நாட்களுக்குள்ளே அறுவடையே முடிச்சிடலாங்க சோளப்பயிர். இந்த சோளப்பயிர் இருக்குது இல்லைங்க, அதோட மண் வளத்தை பொறுத்து நல்லா வளர்ந்து கதிர் வைக்கிறதும் இருக்குதுங்க. நம்ம சோளம் நடுறதுக்கு முன்னாடி நெல் நட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா சோளப்பயிர் நல்லா வளம் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதோடைய ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கும். இன்னொன்று மண் இருகலாக இருக்குங்க. அதனால் பயிர் லேட்டாக வரும். கதிரும் சின்ன கதிராக தாங்க இருக்குமே. நம்ம நிறையா தீனி வச்சு நல்லா அதுக்கு ஊட்டச்சத்து கொடுத்தாதாங்க நல்ல ஒரு கதிர் பெருசாகவும் செடி வளமாகவும் வளர்ந்துடும். இதுவே முன்னாடி நம்ம சோளம் நட்டு இருந்தோம், இந்த பயிரும் சோளம் தான் வைக்கிறோன்னாக்கா குறையே சொல்ல தேவையில்லைங்க. மக்காச்சோள பயிர் நல்லாவே வளர்ந்து வருங்க. போன தீனி வச்சதும், போன பயிருக்கு வச்ச தீனியும் இப்போ நம்ம ஊட்டச்சத்து கொடுக்குறதும் அந்த மண்ணோட வளம் இன்னும் அதிகமாகி சோளக்கதிர் பெருசாக இருக்குங்க. செடியும் நல்லா வளர்ந்து வருங்க. வச்சு இந்த 90 நாள்லேருந்து 120 நாட்கள் அறுவடை பண்ணக்குள்ள இப்போ நவீன முறையில் தான் அறுவடை பண்ணுறாங்க. அதான் மிஷின் வச்சு. நாங்கள் மாவு மக்காச்சோளம் நட்டு இருந்தோம், ஆனால் இயற்கை முறையில் தான் அறுவடை பண்ணோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மழை டைமில் அறுவடை பண்ணணுன்றதுனால மழை பெஞ்சு நிலத்துல தண்ணி நின்று சேராயிடுச்சுங்க. மிஷின் இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆள் வச்சு சோளம் ஒடிச்சிக்கிட்டு களத்தில் தாங்க நாங்கள் கொட்டி அடித்தது மிஷினால் தான் அடித்தோம். அந்த அடிக்கிறத உங்களுக்கு எப்படி ரொட்டேட் ஆகுது, எந்த மாதிரி நமக்கு பியூர் மக்காச்சோளம் எந்த வழியாக கிடைக்கிது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக காட்டியிருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒன்று, இதனுடைய பயன்களை பற்றி பார்க்கலாங்க. மக்காச்சோளத்தில் நிறைய பயன் இருக்குது. என்னென்னா மாட்டுங்களுக்கு பால் சுரக்கணும் அப்படின்றதுக்காக மாவு மக்காச்சோளம் தாங்க தீவனமாக அரைச்சி தவிடாக நமக்கு கிடைக்கிது. இந்த மாவு மக்காச்சோளம் தவிடு தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி நீங்கள் மாட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பால் தருங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.
மனிதர்களுக்கு என்னென்ன உணவாக கிடைக்குதுனாக்கா சோளப்பொரி, பாப்கார்ன், இந்த மாதிரி நிறையா உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறாங்க இதிலிருந்து. சோளம் ரொம்ப ஒரு விலை மதிக்கக்கூடிய ஒரு உணவாக தாங்க இருக்குது. ரேட்டும் அதிகமாக போகுது, களை கொத்துற வேலையும் இல்லை. ப்ளஸ் நிறையா உணவுப் பொருளும் தயாரிக்கிறாங்க. கால்நடை